வீடு அடிக்கணும் மாத்திரம் சாப்பாடு அதுகளுக்கு குறைவில்லை. சாப்பாடு எந்த நேரம் தந்து கொண்டிருக்க இந்த வீடு அரிசி அதுகள் 2 மாட்டை தந்துடுவா மகளே. சாரணை காட்டுனா மகளே மாட்டை தந்துடுவாங்க. மாட்டை சாச்சி எடுத்து ஓடுறாங்கண்ணே. 24 வயசுல ஏன்னா ஒரு பொடியம் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து தொழில் கொடுக்குற விஷயம் என்ன வீடியோ பார்த்துட்டு வந்து என்னடா இப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோவப்படுறீர்கள். அது எங்கட திறமை என்ன அகல எங்கட கம்பெனிக்கு வாரது எங்கட வாய்ஸ் ஃபவுண்டேஷன் ட்ராவல் ஷூட்டா வந்து நீங்க வாகனங்கள் புக் பண்றது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஃபவுண்டேஷன், அதாவது எங்கட வாய்ஸ் ஃபவுண்டேஷன் தானே உறவுகள் எல்லாரும் நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க எங்க தம்பியோட வீடியோக்களை காணல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கொண்டு விட்டு ஒரு நாளாவது இப்ப நான் தந்து விட்டுருக்கேன். டெய்லி சார் வேணே கொஞ்சம் கடும் வேலை ஓடிச்சிடும் மக்களே. என்னென்ன வேலை எல்லாத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் என்னென்ன வேலை இப்படி வேலை என்ன என்ற முழு விஷயத்தை கதைக்கணும். அதை தாண்டி இப்ப நீங்க எனக்கு அவசரமா உதவி செய்யணும். அடுத்தங்கட வீட்டு வேலை நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு அதை பகல் டைம் எல்லாம் காட்டலாம். வீட்டு வேலை இந்த மாதிரி சொல்லிட்டு ரஜம் அப்படி இருக்கேன் நல்ல சுகமா இருக்கும். நல்ல சுகமா இருக்கேன் செஞ்சலி வாரிக்கல் கொஞ்ச நாள் வீடு குடி போகல குடிக்கிறது நம்ம பூஜணும். அதுதான் நம்ம உடனே பூஜலாமா எல்லா வேலையும் முடிஞ்சப்பறம் நீ பூஜலாம். பூச்சுறதுக்கு வேற ஒரு தொகை கஷ்டப்படணும் கிடந்து இதை என்ன ஃபுல்லா கொடுத்து முடியல கிடக்குண்ணே ஒரு கொஞ்சம் கிடக்கு அதை கொடுத்துடலாம். காசு இல்லாம இல்ல அது திங்கக்கிழமை அவருக்கு நாங்க தாரண்டிக்க வேண்டாம். அந்த இதெல்லாம் கலெக்டர் டைம் எல்லாம் எல்லா காசையும் கொடுக்கணும். பார்க்கத்தானே நம்ம நிலவை நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அது நம்ம இருக்கட்டும். பட் இருப்போம்மா இருந்து ஹேர் பண்ண விஷயம் வா எங்கட வீடு ஞாபகத்தை வச்சு போட்டா அதாவது இப்ப வீடை வந்து இடிக்கிறதா இடிக்கிறேன்னு கவலையா இருக்கு. எங்கட வீடை நான் கோயில மாத்த போறேன். அதாவது மக்களே இந்த வீடை விற்கணும் நினைக்க எல்லாரும் சொல்றா வந்து இந்த வீட்டு அடிச்சுதான் வந்து இந்த வீட்டு அளவு தெரியுமாமன்ட்டு அதான ஒரு கவலையா கிடக்கு. என்ன சரிமையா கிடக்கு இந்த என்ன இருந்தாலும் நம்ம வாழ்ந்த வீடு அடிச்சுன்னா எங்கட வசந்த மாளிகை அது மட்டும் இடிச்சுதான் வேணும். ஒரு உழவு 2 வீடு இடிக்க போடணும். அதை இடிக்க அப்படி இல்லை. அதாவது 2 வேலையை எப்படி பண்ண நீங்க இந்த வேலையை வச்சா தான் 2 வேலையா அங்க ஓடங்கிறீங்க வீட்டுக்குள்ள வந்து இதுல ஓடும். அப்ப என்ன 2 வேலையா வேற பார்த்தோம். நம்மட வீடு கொழும்பு சைட்ல வைக்கிறோட்டு இந்த வீடு இது இது அங்க நெஞ்சு வாக்கு இந்த வீட்டு சாகியா இடிக்க எனக்கு மேல வாக்கு அவன் மேல வேற இருந்துச்சு எல்லாம் மடியா காட்டம் போட்டாச்சு மாதிரி ஓட்டியாச்சுனே. ஏன்னா மக்கள் எனக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். வீடு நிறைய டிஸ்கஸ் பண்ண போற மக்களே என்னன்னு சொல்றேன் சரியான கவலையா இருக்கு. இந்த வீடு அடிக்கும் ஒண்ணு கால கேட்டுல இருந்து எடுக்கணும் தம்பி எடுக்கணும். ஒரு வீட்டுல அதாவது ஒரு வளவுக்குள்ள வந்து 2 வீடு கூட ஏன்டா அப்படி அது குடி 2 நிலைமை தான்டா வீட்டு குடிநிலை அது காத்துல சொல்லுவாங்க முறைப்படியா தட்டுது. ஆனா இதை வெடிக்கிறது பாருங்க தங்கம் வீடு என்ன இருந்தாலும் நாங்க இவ்வளவு காலம் வாழ்ந்த வீடு கவலையாக இதெல்லாம் பார்க்க இது வீடு இதுல வரலாறு உங்களுக்கு தெரியும். இது எங்களுக்கு மாடு வளர்க்கறது தந்த கொட்டில் என்ன இது வந்து மக்களே மாட்டு கொட்டில். அந்த மாடு வளர்க்க தந்த மாட்டு கொட்டில் தான் அது வந்து வீடு. நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்த வீடு. இப்போ பக்கத்தில் வீடு இருந்தால் பிளைட் வந்து போட்டது பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பூஜைக்கு எடுக்கணும். பூஜைக்கு வர கொஞ்சம் நாள் எடுக்கும்போது கிடக்கு நிலைமையில பார்க்குற நேரம் என்னென்னு சொன்னால் அதில் செய்து இந்த வீடு அடிக்கன்னு சொல்லி வந்து உண்மையிலே கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக கலங்கரமாக இருக்கிறாப்ப. என்ன இருந்தாலும் ஒரு பாஜமாக தான் அது நம்மளோட உயிர் தானே ஒரு உறவமாயிராப்பை. ஓடி வார பள்ளியோட கலட்டுற அங்கே சாப்பிட்ற தூங்குறது இந்த மாதிரி நம்ம பழைய ஞாபகங்கள் இருக்கு. சரி இந்த வீடியோக்குள்ள கவுண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் நம்மளோட உறவுகள் இங்கே பாருங்க வடிவா அனுப்பி காட்டுது கண்வை எங்க எப்படி தெரியும் காட்டுங்க. இது வீடு அந்த அறைக்கு பாருங்க. இது குட்டை பாருங்க ஒட்டின மாதிரி இருக்கு பாருங்க.
பாருங்க அதோட சேர்த்து ஒட்டுன மாதிரி. ஐயோ இந்த வீட்டுக்கு போனாமா அம்மா கடவுள் கிட்ட வீடு அடிக்கணும் எல்லாம் மாத்துறாங்க. சாப்பாடு அதுகளுக்கு குறைவில்லை. சாப்பாடு எந்த நேரம் தந்து கொண்டு இருக்கும். இந்த வீடு அரிசி இல்லாதுகள் எல்லாம் இருக்கும். செல்லம் மறக்க இயலாது. மாட்டு கொட்டில் இருக்கு 5 இது இருக்கு. வக்கு மாட்டு வக்கு இருக்கு. சரி கணக்கா கூட அண்ணேரு இதோட உழைப்பெல்லாம் இருக்கேனே. கஷ்டப்பட்டு உழைப்பெல்லாம் அவட இதுவும் கடந்து போவோம். என்ன செய்யற கொஞ்சம் கவலை. எனக்கு அது பழகிட்டு கூட்டி. ஆனா நித்ரோண்டா நல்ல இது இந்த வீடு எல்லாரும் வந்து நித்ரோண்டா கட்டு நித்ராண்டி சொல்லுவாங்க எல்லாரும். சுத்தமா இருக்கணும் அதிகமா. அப்படிதான் எத்தனை பேர் இடிச்சுப்பாங்கடா யோசிச்சு வேண்டா. வீடு கட்டுறாக்கள் எத்தனை பேர் இடிச்சுப்பாங்க வீட்டை. சில வசதியானாக்கள் ஒன்று நாளைக்கு ஒன்று அடிப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுனானே கல்லெல்லாம் உடைச்சி. அதான்டா அது மாட்டுக்கூட்டில் இருந்தது. சிவர் அம்மா கல்லோட தான் கட்டினேன். சிவர்லாம் கல்லாம் வீடு கட்ட பொருத்தம் கட்ட காசு இது கட்டுறது பொருத்தம் கட்டியாங்க. வாங்க கொஞ்சம் இவ்வளவு தரணும் அந்த வீட்டை நாங்க கட்டி தருவாங்க இருக்காங்க இங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு கூட இருக்கீங்கண்ணே கூட. என்னஜா இது கனாலண்டா மாட்டு கொண்டு வந்து இப்ப நான் மாடு புல்ல நடத்துனேன் ஞாபகம். 2 மாட்டை தந்துடுவான் மக்களே. சாரணை காட்டுனா மகளே மாட்டை தந்துடுவாங்க. மாட்டை சாக்கி எடுத்து ஓடுறாங்கண்ணே ஓடி போய் இதெல்லாம் இப்ப வீடு ஆயிடுச்சு. இப்ப அதுக்குள்ள நாங்க மாடு மேய்க்கிறதா போய் அது மாட்டை விட்டா அப்படியே நறுக்கு மேய்ஞ்சி காலை 8 மணி போனா பின்னர் 3 மணி 4 மணி ஆகும். ஸ்கூலுக்கு போய் வந்து பாபு போராண்டா போற எங்கடா அப்பா பாட சைக்கிள் எடுத்தது குட்டியோ பெரிய வெள்ளாவளிக்கு தூண்டாலையும் கொண்டு போய் குட்டியோ பெரிய கட்டி இந்த மாட்டுக்கு புல்லு போடுற பக்குக்குள்ள அதெல்லாம் நம்ம நம்ம இது மாதிரி காய்க்கணும். அப்படி புல்லெல்லாம் கொண்டு பொட்டி தோறாண்டு ஒரு நெல்லு முடியது கொண்ட புஷ்கண்டு வீக்கிறாண்டா. இப்போதும் கூட வயிறு தட்டுங்க வயிறு தட்டு நம்ம இடத்துல. அது என்னன்னு சொன்னா மக்களே 2 மாடுறா பாய். 2 மாடு 5 மாடாக்கு நான் பிறகு ஒரு மாதிரியா மாடு மேய்க்க போறேன். புல்லு அறுத்து போடுறேன். என்ன மாடுகள் கூட மக்களே புல்லு குறைவு சரியோ. அப்போ மாட்டை விட்டா புல்லாம் சாப்பிட்டு சும்மா மண்ணை மட்டும் நக்கிட்டு போவோம் நாக்காலுன்னு. அப்போ அது காணுமா அது நான் போய் வெள்ளாவளியில் அதுக்கு நான் பேர் வைக்கிற பிரியாணி எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். மாட்டுக்கு பிரியாணி. அதாவது இப்போ வைக்கல் கொடுத்தவொன்னா வெறுஞ்சோறு நான் வைக்கிறேன். வைக்கல்லாம் கொண்டு வீட்டை அடிக்க முடிஞ்சுன்னா வைக்கல் எடுத்து கொடுத்தோன்னா மாட்டுக்கு நான் நினைக்கிறேன் என் கட் பண்ண அப்படி தான் முதல் நம்ம வெறுஞ்சோரை கொடுக்கண்டா. இப்போ கறி கொஞ்சம் வந்து அதான் நல்லா வைக்க மாட்டேது. நான் என்ன செய்கிறேன் இப்போ வேறு நல்ல பச்சை புல்லுகள் ஆத்தோரங்களில் நிற்கும். இப்படி நறுக்குன்றது அந்த மாடு என்ன செய்யணும்னு சொன்னால் பல்லு வச்சு நறுக்கண்டு கடிக்கக்குள்ள நமக்கு ஒரு இனிமையா இருக்குண்டா பாய். அப்படியே சப்பி கொண்டு இருக்கு நறுக்கு திருப்தியா இருக்கு எனக்கு. நான் எப்படியா கையில அடுத்தடுத்து கொடுப்பேன் மகளே பச்சை புல் ஓடியா. அப்போ நான் என்ன கற்பனை பண்ணா ஓகே வைக்கல் கொடுத்த வெறுஞ்சோறு இது பிரியாணி கறி என்ன ஒரு நல்ல ஒரு விருந்தொன்று கொடுத்துருக்கேன் ஒரு ஃபீல்டில் போவேன். மறுநாள் ஸ்கூலுக்கு இன்னைக்குள்ள ஞாபகம் வரும்ப்பா நாங்கள் என்ன போடி என்று அவன்கிட்ட கேட்டுருவேன் என்ன மாதிரி தாக்கத்தி எடுத்து போவோம் வேண்டா. இங்கேருந்து கனகரம் போகணும். வெள்ளாவிலேருந்து 6-7 கிலோமீட்டருக்கு கூட தான் இங்கேருந்து. அது ரோட்டுகள் கொஞ்சம் மோசம் மக்களே. அப்போ போகிற புல்ல இருக்கிற நம்ம தூண்டலையும் போடுறேன். மீன் கொத்து நான் மீன் எடுத்து வரேன். எங்களுக்கு கறிக்கு மீன் என்ன அங்கால வந்து மாட்டுக்கு புல்லு சாப்பாடு. லக்ஷ்மி வச்சிருந்தான் அதுக்கு பேர். அது அந்த தரக்குள்ள அதுக்கப்புறம் மாடை வந்து ஒரு கஷ்டத்தால் வந்து வித்தாச்சு என்ன. வித்ததுக்கு பிறகு நீ அதை வந்து வீட்டை மாற்றியாச்சு. மாட்டேன்னு அழுக வரேன் எனக்கு. என்னண்டா நாங்கள் அன்னைக்கு எங்கட அம்மாட விட்டா படுக்கைக்கு போறேன். 7 மணி ஆகும். அந்த மாடு வாரில் தும்பால பக்கம் போறேன். மாடு வரலையே நமக்கு நாடகம் பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் ராஜமாயிருக்கு. இந்த மாடு வரலையேண்டாக்குள்ள 20 மட்டத்தால கத்தி வரும் அம்மா சத்தியமா இது அந்த மாடு தானே. இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம்னாங்க கத்தி வரண்டாது கத்தம் விளாங்கும். கத்தம்டா அம்மாச்சி வாராரா திறந்து வார நாங்கள் தேடிச்சுட்டேன். அவர் கொஞ்சத்துல கத்தி என்னது கத்துறீங்க அவர் கண்டுக்குட்டி என்று கத்துறீரியா கண்டுக்குட்டி கத்துறீரியா அங்க கத்தி வரும். மாட்டுறாவில் எனக்கு இப்ப இருக்குமா இந்த கருத்த மாடுங்க கண்ணெல்லாம் கிளங்க கத்த கூடாது. வீடை கட்டி முடிய 2 மாடு வேண்டிய
ஆனா என்ன மாடு மேய்க்கிற கஷ்டம் இனி இப்ப. சரி அதெல்லாம் கற்றுக்கூடா அதெல்லாம் கற்றுக்கூடா. சரி ஓகே. இப்போ என்ன விளக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கணும். வீடு வந்து இன்றைய காட்டில் அது இருட்டாயிடுது. அடுத்த நானும் உண்மையில் சரியான ஓட்டம் சொன்னால் நம்ப மாட்டேன், பயங்கரமான ஓட்டம். அங்கே அக்ரிமெண்ட் போடுறேன், அங்கே சைனை வைக்கிறேன், இங்கே சைனை வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஹையர் பர்பஸ் வந்து செய்ய போனா ஒரு 1-2 வாகனம் உண்மையிலே காணாது என்ன. ஏன்னா நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கொண்டு வாகனங்கள் வேணும். அப்போ போயிட்டு அக்ரிமெண்ட்டை போடுற, எடுத்து வர, சைனை வைக்கிற. நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறனாலும் சார்ஜுக்கு எழுத்து வேணும். சும்மா இது பண்ணல. லோயர்கிட்ட போட்டு நாங்கள் ஒரு வாகனத்தை எடுக்க வேண்டாம். இப்போ 1008 பேர் சார்ஜுக்கு எழுத்து. ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான வாகனத்தை நம்ம நம்பி தரைய மாட்டாங்களேன்னு. அடுத்த எங்கட விலைக்கும் கட்டுப்படி ஆகணும். இப்போ நாங்கள் கார் எடுத்திருக்கோம், வாகனம் எடுத்திக்கோண்டா அவங்களுக்கு கொண்டாம்பு கொடுக்க மாட்டோம். நாங்கள் அந்த வாகனத்தை எடுத்து செய்யலை என்ன. ஒரு 70, 80, 70க்குள்ளே சும்மா இருக்கிற வாகனத்துக்கு நான் தொழில் கொடுத்து நாங்களும் சேவிஸ் போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சார்ஜ் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நாங்கள் ஒரு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பயங்கரமாக கஷ்டப்படணும். இப்போ என்ன மூலியாக யோசிச்சு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஏதால் சாட்சிக்கு ஆள் பிடிக்கிற கஷ்டமாகிறவை. இப்போ சாட்சி கண்டு வந்து இப்போ மிது எடுத்தோம்னா மிது அடுத்த இடம் வந்து சாட்சி கையெழுத்து வைக்கல. அது இல்லை வேற ஒரு ஆகுதான். அது காட்டு சிஸ்டத்தில் வந்து போடுறாங்க தெரியாது, காட்டுது. அது கிளிக் பண்ணிட்டு காட்டுவான், ஐடியா கொடுத்த எல்லாரும் காட்டுமா. அப்போ ஒன்றுமே வந்து செய்யலாது. ஒரு மாதிரியாக போய் கொண்டிருக்க மக்களே. இப்போ கொழம்புலையும் பிராஞ்ச் திறக்கணும்னு சொல்லிட்டு நானும் அங்கே ஓடி திரிஞ்சு இடம் எல்லாம் பார்க்குற மக்களே. ஆனால் செட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த வீடியோவில் முக்கியமாக போகிறதுக்கான காரணம் இன்றைக்கு நைட்டுக்கு இல்லாட்டி நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து நான் கொழம்புக்கு ஒழிக்கிட்டு போயிடுவேன். அப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவை கொழம்புல இருக்கிற நிறைய பேர் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் கட்டுநாயக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகம சீதுவை என்ன கட்டுநாயக்கா இப்படியான இடங்களில், அதோ நீர்கொழும்பு கொச்சிக்கடை என்ன இப்படியான இடங்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்க்ரீனில் தரக்கூடிய 070 16 55 595 அப்படின்ற ஸ்க்ரீனில் நாங்கள் ஃபுல்லாக போட்டுவிடுவோம். எனக்கு தெரியும் பாருங்கள் அந்த நம்பர். அந்த நம்பருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பொன்றை மேற்கொண்டு எனக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு நல்ல ஒரு விலைக்கு என்ன ஒரு 4 வாகனம் இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 3 வாகனமாவது போடக்கூடிய மாதிரி ஒரு இடம் முன்னுக்கு எங்களுக்கு தேவை என்ன. ஒரு 2 ரூம் 3 ரூம் 4 ரூம் என்ன, அது உங்களோட வசதியை பொறுத்து. நீங்கள் எங்களுக்கு மெயின்லேயே தரணும் மட்டும் இல்லை, எங்களுக்கு உள்ளுக்கு தந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன. உள்ளே இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, அது வந்து எங்களை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர் வந்து இப்போ கோல் அடிச்சு கொண்டாந்துருக்காங்க. ஒரு கஸ்டமர் கேட்போம் பாருங்க. ஹலோ, ஓ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கண்ணா. ஆமாம் 700 டிரைவர் இல்லாம நாள் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு விளங்கல. எந்த இடம் நீங்க தம்பளி இல்லை என்னென்னு சொன்னோன்னா இப்போ வந்து கொஞ்சம் டிரைவரோட வந்து கொடுக்கறது இல்லைண்ணா. மற்ற டிரைவரோட இல்லாமல் கொடுக்குறது எல்லாம் வந்து வெளியில் ஓட்டத்தில் நிற்கி. எல்லாம் இப்போ இருக்கிற வாகனம் எல்லாம் வந்து டிரைவரோட கொடுக்குற வாகனம் தான் நிற்கி. டிரைவரோடனா இப்போ நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் பகல் ஓட்டம் போடுறீங்கன்னு சொன்னான்னா 3000 கொடுக்கணும் சம்பளம். நீங்கள் மற்ற பேக்கேஜ் எடுக்கலாம் வேணா. அந்த 8900 அது 8900 ஒரு நாளைக்கு நீங்கள் 380 கிலோமீட்டர் ஓடலாம். நீங்கள் டிரைவர் இல்லாமன்னா இல்லை வாகனம் வெளியே நிற்கி. அடுத்த வாக்குள்ள அப்போ தரலாம் பாப்போம். பேன் எல்லாம் வந்து டிரைவர்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் ஹையர் பர்பஸ் தான். நான் டிரைவரோட கொடுப்போம். ஓ டிரைவரோட கொடுப்போம் இருக்கு வேன். அது வந்து அது இப்போ 700 கிலோமீட்டருக்கு 16000 பண்ண. 700 கிலோமீட்டருக்கு ஹைரோப் இருக்குண்ணே. ஹைரோப் 2025 எல்லாம் இருக்கு. அது டிரைவரோட சேர்த்து 14 பேர் போறதுன்னா ஒரு நாளைக்கு அது டிரைவரோட சேர்த்து 25000 வரும். டிரைவரோட சேர்த்து 2025 மாடல் KDH. இல்ல 25 விட டிரைவர் சம்பளம்
அதாவது டிரைவரோட சேர்த்து 25,000 முடியுது. ஒரு நாளைக்கு அது அது வந்தேன்னா பார்க்க விட மாட்டேன். ஹைரூப் தானேண்ணா, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது நார்மலா 640 கிலோமீட்டருக்கு வரும். 640. அது சரி, அது சரி, குறையதான். நீங்க இப்ப கேட்ட நீங்க பாருங்க, ஹேஜ்ரிபில் ஹேஜ் அவங்களுக்கு விளங்கிருக்கு என்ன மாதிரி ரேட்டுன்றது எங்களுக்கு. இப்ப நீங்க வீடியோ பார்த்தா நீ இப்ப கொள்ள எடுத்துனீங்க. அதான் பாத்து நீங்க கஷ்டப்பட்டீங்க. அதான் சேவிச்சு போடுறேன். இந்த வத்திர போட்டாச்சு, செலவுதான். அது விளங்குது இல்லை நம்ம ஆகளுக்கு. ஆகளுக்கு கூட அடிக்கப்படல தெரியாது. திருக்கோயில், ஓகே ஓகே. திருக்கோயில் இப்ப நல்ல பழக்கமாக இடம் தான் எங்களுக்கு. இப்ப நாங்க கட்டுநாகால திறக்க அப்புறம் கட்டுநாக திறக்க தான் வந்து ஓடிக்கொண்டு திட்டம் கொழும்புல. இப்ப நோமலா நீங்க உங்களுக்கு இங்க தூரம் தானே, ஆனா கொழும்புல இருந்து இப்ப ஏர்போர்ட்ல இறங்கி வராங்களே ஈஸியா இருக்கும். அடுத்து என்னொன்று இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு மட்டக்களப்புல இருந்து வாரவங்களுக்கு இப்ப இவங்களுக்கு இப்ப கொழும்பு ஏர்போர்ட்ல இருந்து வாராங்கன்னு சொன்னா ஊர்ல இருந்து யாரும் கூட்ட வர தேவையில்லை, நாங்களே கூட்டி கொண்டு வரும். அடுத்தது ரேட்டும் குறையும். இப்ப உங்களை நாங்க களுவாஞ்சிக்குடியில இருந்து இல்ல திருக்கோயில இருந்து ஏத்திட்டு நாங்க கொழும்புக்கு வந்து கொழும்புல இருந்து ஏத்திக்கோனா திருப்பி திருக்கோயில் போறதுக்கும் நாங்க கொழும்புல இருந்து திருக்கோயிலுக்கு ஏத்தி வரையிருக்கு தானே, உங்களுக்கு இன்னும் ரேட் குறையும். ஒரு 4,000 5,000 ரூபா உங்களுக்கு குறையும். யோசிச்சு பாருங்க, அப்படி லாபம் பண்ணு. ஏற்கனவே கொடுக்கறதே லாபம் தான். இதுக்குள்ள இன்னும் அடுத்தது என்ன, உங்களுக்கு டிரைவரோட நீங்க எடுக்கிற உங்களுக்கு எப்பவுமே வந்து சேவ் பண்ண நான் 100% உங்களுக்கு கரண்டி பண்ணி சொல்லுவேன். சொல்லுங்க. அப்போ நீங்க இப்ப நம்ம அடுத்தடுத்து நான் இல்லாம நம்ம சொல்லல அப்போக்குள்ள வேற யாரும் தட்டுனாள்னு சொன்னா சும்மா சிறவழி கொண்டு வரும். அதான் இப்ப எங்க டிரைவர் நாங்க அனுப்பக்குள்ள அந்த வாகனத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பொறுப்பு, அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. உங்களை அந்த 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 நேரத்துக்குள்ள உங்களை கொண்டு நாங்க சேர்த்து விட்டு வந்தா எங்கட டிரைவருக்குரிய காசும் எங்கட பேனுக்குரிய இல்லாட்டி காருக்குரிய காசும் கொடுத்தீங்கன்னா ஓகே. களுவாஞ்சில இருந்து நாங்கள அப்படித்தான் பாருங்க. திருக்கோயில் இல்ல, இங்க இருந்து அக்கரைப்பத்து 40 கிலோமீட்டர். அக்கரைப்பத்து தாண்டி தானே திருக்கோயில். அக்கரைப்பத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர். அப் டவுன் 100 கிலோமீட்டர். எனக்கு 100. இன்னொரு உதாரணத்துக்கு நான் 4 பேரும் வந்து ஒன்றா கொழும்பு போயிடலாம். 4 ட்ரிப் போன மாட்டா. அந்த அப் டவுன் 4 தரம் போயிட்டு வந்தா 8 தரம் போயிட்டு வர்றது 50 8 5 40 400 கிலோமீட்டர். டியூட்டி டைம் அதுக்கு மிச்சமா நீங்க ஒரு கண்டா இப்போ கொழும்பு ஏர்போர்ட் போயிட்டு வர இப்போ உடனே போயிட்டு வரையில தானே, எப்படியும் ஒரு நாள் எடுக்கும். அப்ப அதுக்கு நீங்க 5,000 கொடுத்தே ஆகணும். 5,000 குறையத்தானே நாங்கள் கொடுக்குறோம். 5,000 காணாது. அப்ப என்னன்னு சொன்னால் நாங்க வந்து இப்ப எங்கட எங்க ரேட் குறைச்சிருக்கோம். எங்கட வாகனத்தை ரேட்டை குறைச்சு நாங்க டிரைவர் சம்பளத்தை கூட்டுவோம். ஆனா 5,000 சொல்றோம், 5,000 கொடுக்கறல. சில விட கூட கொடுக்குறாங்க. கொழும்புக்கு 6,000 ஐயா. கொழும்பு போயிட்டு வர 6,000. பெட்டு அங்கே போயிட்டு வர 6,000 கொடுப்போம். ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்கு இங்கே கொடுக்குறோம். சும்மா இந்த 8 மணி தொடக்கம் இரவு 8 மணி 5 மணிக்குள்ள வராங்கன்னா 3,000 கொடுப்போம் நார்மலா. ஆனா ஒவ்வொரு நான் கொடுப்பேன் பேல. அதுக்கு அடுத்து கூட முடிக்கல அது. அது சரி. எவ்ரி இல்லண்ணா
7 சீட் வாங்கணும், அது சரி வருது 7 சீட்டுக்கு. அது நம்மானே சீட் வரையா வைக்கணும் செப்பரேட்டா. நன்றி, அட்வைஸ் நிறைய பண்றீங்க. தம்பளிவில்ல எங்கட என்ன சொல்றது தம்பட்டனே எங்கட ஜெகன் தெரியுமா? ஜெகன் சித்தாரு இப்ப இறந்துட்டார். அவர் முதல் கம்யூனிகேஷன் கடை வச்சிருந்த அக்கரபத்துல அது அந்த என்ன தம்பட்ட ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அவர்கிட்ட பெண்டில் இருக்கு பாலங்களியே. இப்ப கட்டல இறந்துட்டாரு. அவர் பழக்கம் எங்களுக்கு. நாங்க முதல்ல அங்க நிக்கக்குள்ள அங்க வந்து நிச்சிருந்தாங்க முதல் ரூம் எடுத்து. அப்ப இப்படி கேள்விப்பட்டோம் போய் இறந்துட்டாராம சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் ஆமாண்டு. ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு பேர் ஒரு அண்ணன் வந்து காய்ச்சிட்டு வராங்க உடனே. அது வந்து ஒரு அடுத்த ஹோல்டா போய் சொல்லிக்கோங்க. அடுத்த ஹோல்டா. ஹலோ, ஓ வணக்கம். டென்ட்டுக்கு அடிக்கலாது ஐயா இப்போதைக்கு. டிரைவரோட கொடுக்கலாம். டிரைவரோட எந்த இடம் நீங்க? கல்லடியா? டிரைவரோட கொடுக்கலாம் ஐயா. டால்பின் தானோ? உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் சொல்ல போனால். எல்லாம் சேர்த்து டிரைவர் இதெல்லாம் சேர்த்தால டிரைவருக்கும் பேனுக்கு மட்டும் நீங்க ஃபியூல் அடிக்கக்கூடிய மாதிரி. அப்படின்னா நீங்க படிக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் ட்ரிப்பா போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் சாப்பிட்டு வரதான் பிளான். எத்தனை இது போறீங்க? ஒரு 8 பேர். 8 பேர் போகலாம். என்ன போகலாம் என்னண்டாலும். அப்ப நீங்க அம்பாரானே? அம்பாரா அங்க சுத்தி மாதிரி ஒரு இடத்த போறீங்களா? ஒரு இடத்தான் அந்த போட்ல போயிருந்தேன். காலையில சாப்பிட போய் மாலைக்குள்ள ஒரு 10 மணிக்கு ரெடி ஆகும். 10-11 மணிக்கு ரெடி ஆகும். 10 மணிக்கு ரெடி ஆக மாட்டேன். அமரா அவங்கள நாங்க இங்க கொண்டு விடணும். கல்லடியில ஏத்தி கொண்டு கல்லடியில விடணும். அப்படின்னு சொன்னா நீங்க பேனுக்கு 10,000, பேனுக்கு 10,000, டிரைவருக்கு 3,000 கொடுங்க. நீங்க ஃபியூல் அடிச்சு கொடுங்க. நாங்க உங்களுக்கு ஃபில் பண்ணி தரோம். நீங்க வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணி தரணும். நாங்க ஃபில் பண்ணி தரோம், நீங்க ஃபில் பண்ணி தரீங்க. ஓகே தம்பி. ஓ எப்போ வேணும்? நீங்க இப்ப எடுத்த இடத்துல இன்னொரு நம்பர் இருக்கு தானே? இன்னொரு நம்பர் 10 நம்பர் அதுக்கு கால் அடிங்க. அதுக்கு நம்ம மேனேஜர் தூக்குவார். நீங்க அவர் புக்கிங் கொண்டு போடுங்க. இப்ப டைம் அவரு ஃபுல்லா கோல் தானே. இப்ப கோல் ஆன்சர் பண்ணுவார். நீங்க அடிங்க. அவருக்கா என் நம்பரை கொடுத்துருவேன் நான். சரி தம்பி. ஓகே, விலை ஓகே தானே? 10,000. மற்ற இடத்துல கூட எடுப்பாங்க. அதுதான் மற்ற இடத்துல கேட்டு பேர் கூட எடுப்பாங்க. எவ்வளவு சொன்னாங்க இதுல? டிரைவர் எல்லாம் வெறும் டால்பினுக்கு மட்டுமா?
உங்களுக்கு நாங்க டிரைவரோட சேர்த்து 13,000 ஏண்டா அப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் இப்ப நார்மலா வந்து ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சா இது உங்களுக்கு மொத்தமா வியூரோட சேர்த்தே 18 முடியும். உங்களுக்கு அதுல டிரைவருக்கு 3,000 அப்புறம் 21 அப்புறம் அங்கால வியூவில் 5 அப்ப 26,000. அப்ப 26,000 இப்போ ஒரு எவ்வளவு 10,000 கணக்கில் இப்போ ஒரு இன்னொரு ஆளோட காய்ச்சி இருந்தது. சரி மிக சந்தோஷம். நான் நம்பரை கொடுத்துருவேன் மேனேஜருக்கு, நீங்க ஒரு அடிச்சு பாருங்க. அது சரி சந்தோஷம் தானே? ஓகே தம்பி. ஓகே நன்றி நன்றி நன்றி. சரி தம்பி. ஓகே ஓகே. படிக்கிற படியும் ஏன்னா எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. சில பேர் வந்து எனக்கு தொழில் ரீதியா பார்க்கல வந்து நிறைய பேர் திட்டுறாங்க. நம்ம அனுபவிக்கல நம்ம அனுபவிக்காட்டியும் அதான் இதை போறான். யோசிச்சு பாருங்க. நாங்க டிரைவருக்கும் பேருக்கும் சேர்த்து தான் 15,000 சொன்னாங்க. டிரைவர் இல்லாம பேர் கேட்டதுக்கு 18,000 சொல்லிருக்காங்க. டிரைவரோட சேர்த்து கேட்டா அவங்க 5 கேட்பாங்க ஒரு நாளைக்கு சம்பளம். 5 கேட்பாங்க. எப்படி என்ன தெரிஞ்சு 5,000 கேட்பாங்க. அப்ப 18 23,000 யோசிச்சு பாருங்க. அதுல வாக்குள்ள 10,000 ரூபாய் சும்மா 10,000 ரூபாய். அது வந்து படிக்கிற பொடியல் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாம். டஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா 2,000 1000 எனக்கு லாபம் வந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த பொடியன் ஒரு வாழ்த்து சொல்லக்கூடாது. இப்போ ஆசையா இருக்குண்ணே, சந்தோஷமா இருக்கு. அவன் சொல்றான் கடைசி அண்ணா இப்படியே இருங்க. நான் ஓகே. இப்ப என்னென்றால் உண்மையில சொல்லி அவனா இப்ப நிறைய பேருக்கு வந்து பொறாம வருது. போட்டி இருக்கணும், பொறாமப்படக்கூடாது. அடையப்பா எந்த முயற்சி என்ன. இப்போ உதாரணத்துக்கு இப்ப எத்தனையோ கடைகள் இருக்கு, எத்தனையோ உடுப்பு கடைகள் இருக்கு, எத்தனையோ நகை கடைகள் இருக்குன்னு, எத்தனை இதுகள் இருக்கு. அவங்களோட பிசினஸை வந்து பலப்படுத்துறதுக்கு அவங்க வந்து விளம்பரப்படுத்துவாங்க. ஏன்னா அப்ப எங்களோட பிசினஸ் நாங்க பலப்படுத்துறதுக்கு எனக்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு. ஏன்னா விலகாலம் சேர்த்து வச்ச சொத்தன்னா எங்களோட என்ன யூடியூப் சேனல் என்ன டிக்டாக் எங்களோட பார்வையாளர். அப்ப அவங்க இருக்கக்குள்ள அங்கே போட நிறைய பேருக்கு டக்குன்னு போய் சென்றடையுது. அது நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ஒரு பேஸ். உடனே நாங்க வரல என்ன. அப்ப அது விளம்பரப்படுத்தி இப்ப உதாரணத்துக்கு சொன்ன மாட்டீங்க. நாங்க டிக்டாக்ல இப்ப ஒரு கொஞ்சத்துக்கு முதல் என்ன ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னே நாங்க ஒரு வீடியோ போட்டாங்க, காட்ட போறோங்க. எங்களோட வாய்ஸ் ஆஃப் பண்ண டிராவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளை விட்ட இதுதானே கவரேஜ் காட்டும் டாப்ல நிற்கும். அது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன. நிறைய பேர் கோவம் நிறைய போக்குல யார் என்ன தூக்கு பாதியா தூக்குண்ணா தூக்கி போடவே எவ்வளோ பார்த்தாச்சு. இன்னும் இதுலேருந்து நாங்கள் முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் எங்களால் நிறைய பேர் நன்மை அடைவாங்களே. எங்களால் முடிஞ்ச இதை நாங்கள் செய்வோம். முடிய போய் கேட்டுருக்காண்ணா வருது. நிறைய பேர் நிறைய பேர் விசாரிப்பாங்க எங்கிட்ட வானம் இல்லை மக்கள் அப்படி கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு. அப்போ என்னோட கோவிக்கிறாக்கள், என்னோட போட்டி விடுறாக்கள், என்னோட சண்டை பிடிக்கிறாக்கள் ஒன்றும் பண்ணி யோசிங்க. எத்தனையோ கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஊருக்குள்ளே எத்தனை பேர் ஆக்கள் இருக்காங்க. சேர்த்து அவ்வளோ எங்கிட்ட அவ்வளோ வானம் இருக்காடாப்பா. மிஞ்சி போனவங்க 5 வானம் கொடுப்போம். ஏன்னா வெறும் 5 பேர் தான் கொடுப்போம். மிச்ச எத்தனை பேர் இருக்காங்கண்ணே. அது எங்கட திறமை என்ன. ஆகலை எங்கட கம்பெனிக்கு வாரது, எங்கட வாய்ஸ் ஃபவுண்டேஷன் ட்ராவல் ஷூட்டாக வந்து நீங்கள் வாகனங்கள் புக் பண்ணுறது. ஓகே எங்களுக்கு 1000 2000 வருது, நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ சில கொண்டு இப்போ அந்த சொன்னார் என்ன தனக்கிட்ட ஒரு வாகனம் இருக்காம், அதில் வாரதை விட எங்கள்கிட்ட புக் பண்ணி போகிறது நல்லம்மா அவ்வளோ லாபம் சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க. சொல்லக்குள்ள எனக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு 70,000 கிட்ட பார்த்துருக்காங்க. 5 மணி நேரத்துக்குள்ள 70,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. அப்போ 70,000 பேருக்கு அந்த வீடியோ போய் சேருதுன்னு
குவாய்ச்சோட விஷயம். நாங்கள் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம், அதில் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், அதில் வந்து எத்தனை பேர் ஃபோன் எடுக்கிறாங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் திறந்தோம்னு சொன்னால் வந்துட்டு பேசிக்காக நாங்கள் இன்னும் இதையும் விட ஒரு குறைந்த விலையில் வந்து நாங்கள் எங்களோட சேவையை வந்து செய்யலாம். இப்படித்தானே நமக்கு ஒவ்வொரு ஐடியா இருக்குது, ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நான் செய்கிறது வந்து முட்டாள்தனமாக தெரியலாம். என்ன நான் செய்யக்கூடிய விஷயங்கள் உதவியாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, அதை மற்ற ஆட்கள் அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கல வந்து முட்டாள்தனமாக தோணலாம். ஆனால் எனக்கு தெரியும் எப்படி இதை கொண்டு வரணும், எப்படி கொண்டு போகணும்ன்ற எனக்கு தெரியும். அந்த அறிவில்லாமல் நான் தொழில் செய்ய வரல. என்ன அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த நிறைய அனுபவம் வாய்ந்த நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் வந்து நான் கேட்க மாட்டேன். இல்லைங்களா? அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனால் நடைமுறையை கொண்டு வரன்றது தானே, நடைமுறை கொண்டு வர எனக்கு தோன்றதை நான் செய்வேன். எனக்கு மூளை இருக்குது. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நான் அப்படி நடக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அறிவில்ன்ற அர்த்தம். இல்லைங்களா? எப்போவும் நான் இன்னொரு வாழ்க்கையில் அடிமையாக தான் இருக்குவேனே. இப்போ நமக்குன்ற ஒரு சுய புத்தி இருக்குது. இப்போ அவங்க சொல்லக்கூட நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம செய்யலாம், எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்ன்ற ஐடியாக்களை கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஓகே, நான் இப்போ முக்கியமாக வந்ததுக்கான காரணம் வந்து அம்மாவோட காய்ச்சி தங்கத்தோட காய்ச்சி கனகாலம். அடுத்த வீடு வந்து இடிக்க சொல்கிறாங்களா, அப்போ அதுவும் ஒரு மனக்கவலை. அடுத்து எனக்கு கட்டுநாயக்கா பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வேணும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கோலடிங்க 070 16 55 595 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து கோலடுங்க. கட்டுநாயக்கா நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு இடம் ஒன்று தாங்க உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னால், ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் இடம் எடுத்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சிங்களாட்ட எடுக்க போய் அவங்க விளங்கப்படுத்தி வர நேரம் அப்பா ஏன்னா நம்மளை அது நம்மளோட சிங்களத்தை விளம்பரம் தான் ஒரு வருஷம் ஆகும். சேஃப்டியும் இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டு எடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் என்ன. அப்போ அதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நிறைய பேர் விளையாட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இடங்கள் சும்மா இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து உங்களோட இடத்த வச்சுட்டு நீங்கள் இன்னொரு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒரு வீடு ஒன்று இருக்கும், மழை ஒன்று இருக்கும், ஆனால் சம்பளத்தை கொடுத்து அதில் நிற்க வச்சு வேலையை கேட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்படி செய்கிறத விட நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் வாடகை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். உங்கள்கிட்ட சும்மா இருக்கலன்னு வாடகைக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கும் எங்களுக்கும் கட்டப்படக்கூடிய ஒரு விலையில் வந்து செய்தாங்கன்னு சொல்கிறோம். அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. என்ன உங்களோட வீடு தான் நீங்கள் எடுங்க சொல்லணும். அடுத்த நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து என்னடா இப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோவப்படுறீர்கள். உங்களோட தொழிலை நாங்கள் உடைக்கலன்னு, அதாவது உங்களிருந்து நியாயமான விலையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வாகனங்க ஓடுது, அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நானும் செய்வதுக்கு போகிறேன். ஏன்னா வாகனங்கள்லாம் செலவழிக்க போகிறேன். ஓகே, மிஞ்சி ஒரு 5000 2000 3000 வந்தாலே எனக்கு சந்தோஷம் தானே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. ஏன்டா மற்றாக்கு நன்மை இல்லைங்க. அந்த பொடியை பாருங்கள், படிக்க போகிற பொடியன் அவன் போயிட்டு 18,000 ரூபாய்க்கு அங்கே கூட அவனோட மனசு எவ்வளோ வேதனை பட்டிக்கும். இப்போ எங்களாலையும் பேரில் போயிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே. ஒரு சேவை மக்களுக்கு இது என்னால் முடியும் சேவை. இதில் எனக்கு தெரியாதா அப்போ இன்னொரு 8000 வச்சு கொடுக்குறதுக்கு 23,000 எனக்கு தெரியாதா. அப்போ எடுத்தேன்னு சொன்னால் அப்போ அந்த இப்போ நான் 23,000 கேட்டேன்னு சொன்னால் அந்த பொடியன் போகல. அது என்ன கஷ்டம். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் இப்படி இந்த பொடியன் நம்பர் நான் கொடுப்பேன். மேனேஜர் இப்போ எடுத்து காய்ச்சி புக் பண்ணி கொள்ளுவாங்க. பார்த்து உண்மையிலே வாகனங்கள் இந்த புண்ணியத்தில் வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் அன்புக்குரிய நிறைய பேர் வந்து கோல் எடுத்துருக்கீங்க. ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணு யோசிக்காதீங்க. எல்லாரோடய நான் மேக்ஸிமம் காய்ச்சி கொண்டு நான் பாருன். ஏன்னா இப்போ நானும் ஒரு தொழிலாளி தான். இப்போ நான் முதலாளி கிடையாது, நானும் தொழிலாளி தான். அனுஷன் இப்போ அனுஷன் தான். அனுஷன் வந்து என்ன ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆயித்தான் வந்து பிஸ்னஸ் போகிறதுக்காக மாறுற படியும் கிடையாது. அனுஷன் எப்பயும் அனுஷன் தான். அனுஷனுக்கு இப்போ டென்ஷன் கொஞ்சம் கூட்டித்தா, விருந்து டென்ஷனை விட கூட கூடித்து. முதல்ல வந்து 20 பேர் ஆகல 20 பேர் ஆகல மெயின்டைன் பண்ணோம். ஓகே, அப்போ கொஞ்சம் ஓகே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா மொத்தம் நான் ஒரு கணக்கு பார்த்தோன்னா மொத்தமாக 11 பேர் வேலை செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 11 பேர் வந்து மொத்தம் வந்து வேலை செய்கிறாங்க. 11 பேர் சம்பளம், நீ லீசிங்கில் எடுத்த வாகனத்தில் லீசிங் காசு, இன்னைக்கு கடைக்குரிய வாடகை யோசிக்கக்குள்ளே சும்மா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு. அப்போ தான் அதை உருவாக்கணும். நமக்கு லாபம் வர்றது இல்லையோ தொழில் கொடுத்திக்கும். 24 வயசில் ஏன்னா ஒரு பொடியம் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து தொழில் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன. அப்போ அதை தொழில் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. அடுத்தது நான் இலவச போக்குவரத்து சேவைகளை கற்பணிப்பணிகளுக்கு செய்கிறேன். அது சம்மந்தமாக வீடியோ இருக்கும். என்ன வடிவா ஒரு அக்கா வந்து நான் வந்து ஏற்றிக்கொண்டு போனேன் இப்போ டெலிவரிக்கு. அது அந்த ஃபீலும் வந்து ஒரு இதாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன் எங்கே நடந்து எப்படி நடந்து போயிட்டு. ஓகே மக்களே, அப்போ அம்மா என்ன சொல்ல முடியல நீங்கள் அனைத்து உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி. எங்களுக்கு ஆதரவு தான் மக்களுக்கு. ஓகே, மிகவும் நன்றி. சந்தோஷ மக்களே, மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் முறை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.